என்னது இவங்களாம் வராங்களா பிக் பாஸ் 8க்கு? அப்போ இவங்களாம் வந்தாங்கன்னா பயங்கர சண்டை சச்சரவாக இருக்குமே அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு இந்த சீசனில் பயங்கரமான ஆட்களையாக தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. இப்போதைக்கு இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு. இவங்கெல்லாம் மோஸ்ட்லி கன்ஃபார்ம்டு கண்டெஸ்டன்ட் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்த தகவல். அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கண்டெஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட காமெடியன்ஸ் வருவாங்க. சில பேர் ஒரு படம் 2 படத்தோட காலி ஆகிட்டு பட வாய்ப்பே கிடைக்காம அப்புறம் ரொம்ப சின்ன படங்கள், அட்ரஸே இல்லாத திரைப்படங்கள்லாம் நடிப்பாங்க. அந்த மாதிரி படங்களில் நடித்து சில பேர் அப்படியே காணாமல் போயிடுவாங்க. அப்படி ஒரு நடிகர் தான் கொட்டாச்சி. அவர் வந்து நிறையா படங்கள்லாம் காமெடி கதாபாத்திரத்தில் வந்திருந்தாலுமே அவர் இந்த பிக் பாஸ் சீசன் 8க்கு வர போகிறதா ஒரு தகவல். அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக பயங்கரமாக ட்ரோல் கண்டென்ட்டாக மாறினார். வேறு யாரும் இல்லை, நடிகர் ரஞ்சித் கவுண்டம்பாளையம். ஸோ இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ரோஸ்ட்டு போட்டு தள்ளிட்டாங்க. நான் கூட போடணும்னு நினச்சேன், கடைசியில் எல்லோரும் போட்டதுனால நானும் போடல. ஓகே, இவர் வந்து ரீசெண்டாக அந்த பாக்கியலட்சுமி அப்படிங்கிற சீரியலில் கூட நடிச்சிருந்தார். இப்போது இவர் பிக் பாஸ்க்குள்ளே வர போகிறதா ஒரு தகவல். அடுத்து சொல்ல போகிறது ஒரு 2 பேர். இந்த நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ரவர்சிக்கு பேர் போனவங்க இவங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லலாம். அதாவது அர்ணவ், அன்ஷிதா அப்படின்னு இவங்க 2 பேர் ரீசெண்டாக சீரியலில் கூட இவங்க 2 பேர் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. இதனால் இவங்க 2 பேர் சேர்ந்து நடித்து இவங்க 2 பேர் ஒன்றா சேர்ந்து சுற்றுனதுனால அவங்க ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறிச்சு. அது அவங்களோட பர்சனல், அதை நம்ம பேச வேணாம். ஆனால் இது பெரிய அளவில் கான்ட்ரவர்சியாக மாறிச்சு. இவங்க 2 பேரையும் ஜோடியாக பிக் பாஸுக்கு கொண்டு வர போகிறாங்களாம். அதுதான் இந்த சீசனோட முக்கியமான ஹைலைட் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் இன்னொரு சீரியல் ஆக்ட்ரஸ் அக்ஷிதா அசோக் அப்படிங்கிறவங்க இவங்களுமே வரப்போகிறதா சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக தான் இருக்காங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ஆர்மி அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். ஸோ அப்புறம் கடந்த 2 வருஷமாக வந்து வரப்போகிறதா சொன்ன ஃபரீனா. ஸோ இவங்களுமே வந்து சீரியலில் பயங்கரமான ஒரு வில்லி ரோல்லாம் பண்ணியிருந்தாங்க நம்ம பாரதி கண்ணம்மா சீரியலில். ஸோ அவங்க வந்து இந்த சீசனில் வரப்போகிறதா ஒரு தகவல். அப்புறம் வந்து மூன் நிலா அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்க பேரே வந்து வித்தியாசமாக இருந்தது. போன சீசனில் கூட இவங்க பேர் அடிபட்டுச்சு. இந்த சீசனில் இவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூன் நிலா அப்படிங்கிறவங்க மேபி ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்கள பற்றி சரியாக தெரில. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த சீசனே மோஸ்ட் கான்ட்ரவர்சி சீசனாக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா முதல் கோணலே பயங்கர கான்ட்ரவர்சியான கோணலாம் மாற்றி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா போன சீசனில் ரெட் கார்டு வாங்கிட்டு போன பிரதீப் ஆண்டனி அவர் வந்து இந்த சீசனுக்கு வர போகிறதா, அதுவும் மோஸ்ட்லி அவருக்கு ஏதோ மென்டல் டெஸ்ட்லாம் எடுத்து அவர் கன்ஃபார்மாக உள்ளே வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவர் உள்ளே வந்தாருன்னா பயங்கர கான்ட்ரவர்சியாக இருக்க போகுது. ஏன்னா போன சீசனில் அவருக்கு பயங்கரமான சப்போர்ட் பண்ணி கமலை அப்யூஸ் பண்ணவங்களாம் இந்த வாட்டி விஜய் சேதுபதியும் கூட இருக்க கண்டெஸ்டண்ட்டையும் அப்யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை பிரதீப் போன சீசன்லேயே கமல் சார் கொடுத்தது சரியான தீர்ப்பு தான், நீ உண்மையிலே அதுக்கு தகுந்த ஆள் தான் சொல்லிட்டு பிரதீப்பே அடிக்க போகிறாங்களான்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்து தான் பாரதி கண்ணம்மா சீரியலில் பாரதியாக நடித்து அந்த ஹீரோ ரோலில் நடித்த அருண் பிரசாத் அப்படிங்கிறவர் வரப்போகிறாரு. ஸோ இவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யங்காக தான் இருக்கார். மேபி இவருக்கு வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் சீரியல் ஃபேன் இல்லாமல் பிக் பாஸ் ஃபேன்ஸ் வராங்களா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் ஒரு 2-3 வருஷமாக தர்ஷா குப்தா அப்படிங்கிறவங்க பேருமே ரொம்ப அடிபட்டு இருந்துச்சு. ஸோ தர்ஷா குப்தா வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இந்த வாட்டியுமே இருக்குது. இந்த வாட்டியுமே இவங்க பேர் அடிபட்டிருக்கு, இவங்க கன்ஃபார்மாக உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து தான் வழக்கமாக ஏதாவது ஒரு விஜய் டிவி சீரியல்லேருந்து ஒருத்தர் குயிட் பண்ணிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒருத்தர் குயிட் பண்ணிட்டு போன ஒருத்தர் தான் விஜய் விஷால். பாக்கியலட்சுமி சீரியலில் முன்னால் அவர் தான் வந்து எழில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தார். இப்போ இவர் பிக் பாஸ்க்கு வர போகிறதா ஒரு தகவல். மேபி இவர் வந்தார் அப்படின்னா இவருமே ஒரு முக்கியமான ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டண்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரால் இந்த பிக் பாஸ் எப்படி இருக்குமோ, 3 பேருமே வேறு மாதிரி ஆட்கள். இந்த 3 பேரால் இந்த பிக் பாஸ் எப்படி மாறப்போகுது, எப்படி இருக்கும் இந்த பிக் பாஸ், இவங்க 3 பேரை எப்படி ஹேண்டில் பண்ண போகுது, இந்த 3 பேர் எப்படி பிக் பாஸ் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான். ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு காயத்ரி சங்கர் அப்படிங்கிறவங்க விஜய் சேதுபதியோட ரொம்ப நெருங்கிய தோழி அப்படின்னே சொல்லலாம். நிறையா படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அவர் வந்து ஹிந்தியில் கூட அவங்கள கூப்பிட்டு போய் ஒரு படம் வந்து வாய்ப்பெலாம் கொடுத்தாரு. ஸோ அந்தளவுக்கு 2 பேர் பயங்கர க்ளோஸு. இப்போது விஜய் சேதுபதி ஹோஸ்ட்டாக காயத்ரி சங்கர் வந்து கண்டெஸ்டண்ட்டாக இருந்த அங்கே ஒரு பிரச்சனையாகி காயத்ரி சங்கர் மேலே நிறைய பேர் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது விஜய் சேதுபதியோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஷோவில் பார்த்துக்கலாம். ஆனால் பயங்கர கான்ட்ரவர்சியாக இருக்க போகுது. அப்புறம் திவாகர் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து ரீசெண்டாக அந்த வாட்டர் மெலன் சாப்பிட்ற மாதிரிலாம் நிறையா ரீல்ஸு இப்போ எல்லாருமே எந்த சேனலில் பார்த்தாலும் அவர் தான் உட்காந்து பேசுகிறாரு. நான் வந்து பயங்கரமாக நடிகன், பயங்கரமான டான்ஸரு, எனக்கு வந்து ஒரே டேக்கில் நான் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன் அப்படிலாம் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி
ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொருத்தங்க புதுசாக உருவாவாங்க. அந்த மாதிரி உருவாகிற ஒரு ஆளை கண்டிப்பாக இந்த மாதிரி ஷோவில் எல்லாம் கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு ஜிபி முத்துவை கூப்பிட்டுருந்தாங்க, அதே மாதிரியே இவரை கூப்பிட்டு வராங்க. இவர் இந்த ஷோவை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருங்கிறத விட இவரை இந்த ஷோ எப்படி ஹேண்டில் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ கடைசியான பேர் இவர் வந்து ஐயோயோ இவர் பிக் பாஸ்க்கு வராரா அப்படிங்கிறது, அதாவது இவர் ஹோஸ்ட்டாக வராருங்கிற மாதிரி சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கமல் சார் வெளில போனதுக்கப்புறம் இவர் ஹோஸ்ட்டாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவர் கண்டெஸ்டண்ட்டாக வர போகிறாரு அப்படிங்கிறத கேட்கும்போது ரொம்ப ஷாக்காக தான் இருந்தது. இன்றைக்கி நிறையா பேர் இதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, பார்த்திபன், நடிகர் இயக்குனர் பார்த்திபன் அவர்கள் இந்த ஷோவில் ஹோஸ்டாக இல்லை கண்டெஸ்டண்ட்டாக கலந்துக்க போகிறாரு. அதுவும் கமல் சார் இருக்கும்போது வராமல் இப்போ விஜய் சேதுபதி இருக்கும்போது இவர் வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதையை தாண்டி விசாரிக்கும் போது அவருக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது. அவர் கொஞ்சம் இந்த படங்கள்லாம் எடுத்து பயங்கரமாக நொடிஞ்சு போயிருக்காரு. இப்போ அவருக்கு கண்டிப்பாக பணம் தேவை. அதுக்கு பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோ அவருக்கு கண்டிப்பாக உதவி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி இவர் இந்த ஷோக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவரை எப்படி விஜய் சேதுபதி ஹேண்டில் பண்ணுவார்? ஏன்னா விஜய் சேதுபதியோட இவர் தான் ரொம்ப சீனியர், ரொம்ப பயங்கர அறிவாளி, பயங்கர இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு. ஸோ சினிமாவை கரைச்சி குடித்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம், அந்தளவுக்கு ஒரு பெரிய நபர். ஆனால் இவர் ஹோஸ்ட்டாக, அதாவது விஜய் சேதுபதி ஹோஸ்ட்டாக இருக்கும்போது இவர் கண்டெஸ்டண்ட்டாக இருக்கிறது எப்படி சரிப்பட்டு வரும், இது எப்படி இந்த பிக் பாஸ் ஹேண்டில் பண்ண போகுதுங்கிறதெல்லாம் இனிமேல் நம்ம வரப்போகிற நாட்களில் தான் பார்க்க முடியும். அதுவும் 24/7 எதையுமே மறைக்க முடியாது, எதுவாக இருந்தாலுமே தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ பயங்கர ஆர்வமாக இருக்குது. என்னென்னா, கமல் சார் இருக்கும்போது ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுக்காக அவர் நிறையா கெட்ட பேர்லாம் வாங்கிக்கிட்டார், இந்த ஷோவை அவர் கையில் பிடிச்சிருந்தார். இப்போ அதை விஜய் சேதுபதி எப்படி ஹேண்டில் பண்ணுவாருங்கிறத நம்ம கண்டிப்பாக அக்டோபர் 6ஆம் தேதி வரையும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா அக்டோபர் 6 தான் மோஸ்ட்லி இந்த சீசன் வந்து லான்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் யார் வந்து வந்தால் நல்லாயிருக்கும், யார் உங்களோட ஃபேவரெட்டு, இவங்க வரவே வேணாம் நீங்கள் நினைக்கிற ஆள் யார் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில், இதே மாதிரி ஒரு பிக் பாஸ் அப்டேட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.